தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் 17வது சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சி, மதச்சார்பற்ற ஆட்சி ஏற்படும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இருந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி என்பது அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டாலும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. மதச்சார்பின்மை அணி அந்த மதச்சார்பு உள்ளவர்களை, மத வெறியர்களை, அவர்களோடு சேர்ந்து வந்தவர்களை வீழ்த்தியிருக்கிறது. இருந்தாலும் மதச்சார்பற்ற அணி ஆட்சி அமைக்கக்கூடிய முறையில் பலம் பெறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த குழப்பமான சூழ்நிலையை நல்ல ஒரு சூழ்நிலையாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நேர்மையான, நியாயமாக செயல்படக்கூடிய கவர்னர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இதுக்கு முன்னால் இருந்த ஆர்.என். ரவி சரி, ரவி போனதுக்கு பிறகு புதுசாக வந்திருக்கக்கூடிய கவர்னரும் சரி, அப்படி ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்வதாக தெரியவில்லை. பிஜேபியுடைய நேரடி கையாளாக இருந்து கொண்டு குழம்பிய குட்டையில் நாம் ஏதாவது மீன் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா, அதன் மூலமாக மறைமுகமாக ஒரு மதச்சார்பான ஆட்சியை, பிஜேபிக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை உருவாக்கி விடலாமா என்பதற்கான முறையில்தான் கவர்னருடைய செயல்பாடு கடந்த 2 நாட்களாக நடந்து கொள்கின்ற முறை தென்படுகிறது. எனவே கவர்னர் ஜனநாயக முறைப்படி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி ஏற்படுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். மதச்சார்பற்ற அணிதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கும் பக்கபலமாக உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நடக்கக்கூடிய அடுத்த ஆட்சி அமைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, பாஜகவை முன்னிறுத்துறதுக்காக இல்லை அவங்களுடைய பணிகளை செய்யறதுக்காக அதுக்காக கவர்னருடைய நடவடிக்கை என்பது குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது என்றால் இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலையை, வருகின்ற ஆட்சி பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு சில நெருக்கடிகளை உருவாக்கி சில தந்திரங்களை கையாளுகின்ற முறையில், சூழ்ச்சிகளை கையாளுகின்ற முறையில் ஆளுநருடைய நடவடிக்கை இருக்கிறது.